ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க வரோன்னா நம்மள்கிட்ட புதுசாக ஒரு அன்பாக்சிங்காண்டி ஒரு கேஜெட் ஒன்று வந்திருக்கு. புதுசாக ஆர்டர் போட்டிருக்காங்க சேனலுக்காண்டி. என்னென்னா மோட்டோலாய்க்காண்டி கோப்ரோ ஆர்டர் போடுறோம்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து கேமரா ஆர்டர் போட்டிருக்கேன். கோப்ரோ இல்லை, அதுக்கு பதில் வேறு பிராண்டு. நம்ம பட்ஜெட்டுக்கு தானே எதிர்பார்க்க முடியும். அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு கேமரா, சின்ன கேமரா, குட்டி கேமரா ஆர்டர் போட்டிருக்கேன். அதை பார்த்துருவோமா அன்பாக்சிங் ரிவ்யூவா? ஓகே, வாங்க சேனல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பெருசாக ஒன்றும் பேக்கிங்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணல. எல்லாத்துலேயும் வரும்ல, அந்த பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, பில்லு கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் பில்லு கொடுத்துருக்காங்க. கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பில்லெல்லாம் வச்சிடலாம் ஒரு வாரமாக. முதல்ல நம்மளுக்கான கேஜெட் வந்துடுச்சா? இதுதான் நம்மளுக்கான கேஜெட். இந்த கேமரா தான் SJCAM SJ6ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணது. அவங்க இதில் வந்து அந்த இதில் SJலே 8 ஒன்று இருக்குது. 8 வந்து கொஞ்சம் காசு அதிகமாக இருந்துச்சு, அதனால் இதுவே போட்டாச்சு. ரொம்ப நம்மளுக்கு பொறுமையெல்லாம் இருக்காது என்றதுலேயுமே அதுக்கு தெரிஞ்சாச்சு. என்ன கொடுத்துருக்கு, இதில் ஒரு பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேக் சைடில் இதை வந்து என்னென்ன இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே ஓப்பன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, எடுத்தோடனே கேமராவோட அந்த தான் கேமரா தான் ஃபஸ்ட்டே. இதுதான் நம்மளோடது. இருக்குல்ல. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கேமரா உள்ளே அன்பாக்ஸ் பண்ணிடலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று மேலே, அதுக்கப்புறம் உள்ளே உள்ள ஆக்சசரிஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெல்மெட்டில் போட்டுக்கோங்கள, அதே இது வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு 2 கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று வந்து ஃப்ளிப் டைப், அதாவது இது வந்து 360 டிகிரி தான், இதுவும் 360 டிகிரி, ரெண்டுமே 360 டிகிரி தான். ஆனால் இதில் வந்து என்னென்னா, இது வந்து இந்த ஹெல்மெட் வந்து கொஞ்சம் ஒரு சில ஹெல்மெட் வந்து அந்த மேலே வந்து போகிறது மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஒட்டுறதுக்கு. இது வந்து என்னென்னா, அந்த நார்மலாக சப்பட்டின்னு இருக்கும், முன்னாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது 2 இது கொடுத்துருக்காங்க. அந்த இது அது என்னென்னு ஒழுங்காக காமிச்சர். இந்த இதுதான் இதே மாதிரி 2. இன்னொன்று வந்து இது ஃப்ளாட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் உள்ள இதுவாகிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து நம்ம ஹெல்மெட்டில் மாட்டிக்கிறதுக்கான அந்த இது கேஸு. இந்த கேஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம நார்மலாக இந்த வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் இது விலாகிங் பண்ணுறதுக்கு. இது மழை ரெயின் வந்தால் விலாகிங் பண்ணுறதுக்கு இந்த கேஸ் போட்டு விலாக் பண்ணுறது. இது வந்து ரெயின் இல்லாட்டா இந்த கேஸ் இல்லாமல் போடலாம், இந்த கேஸ். அடுத்து வந்து இதுவும் அந்த ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது தான். இந்த இதுவும் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முன்னாடி ஹேண்ட் பாரில் இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இது வந்து நம்ம ஹேண்டில் பாரில் இது பண்ணுறது. இதை வந்து நம்ம ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுறது.
இதை வந்து இதை கழட்டிட்டு ஃபுல்லாக அப்படி கழட்டிட்டு இது வந்து உள்ளே வந்து ஹேண்டில் பார் வச்சுட்டு இந்த இது ஊடால ஒரு லப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த லப்பரை வச்சு புஷ் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ லாக் ஆகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணிக்கலாம். இதை வச்சு அந்த இது மவுண்ட்டு அந்த ஹேண்ட் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த இது ஃபிக்ஸிங் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது போக கிளாத்து கொடுத்துருக்காங்க கேமரா தொடச்சிக்கிறதுக்கு கிளாத்து. இது வந்து அந்த 360 இல்லாத ஒரு 2 மவுண்ட்டு, 360 இல்லாமல் இன்னும் 2 மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டிக்கர்ஸு, அந்த இதில் ஹெல்மெட்டில் ஒட்டிக்கிறதுக்கான ஸ்டிக்கர்ஸு. இதுவுமே 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இது கேமரா வந்து அந்த லென்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன கவர் பண்ணுறதுக்கு, அந்த லென்ஸை கவர் பண்ணுறதுக்கான ஒரு இது கவர் கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா வந்து இந்த கேமராவுக்கு மாட்டுறதுக்கான மவுண்ட்டு, இதுவும் அதே மாதிரி தான். கீழே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இதில் உள்ளே வச்சு மாட்டி லாக் பண்ணிக்கலாம். அதுக்கான மவுண்ட்டு இன்னும் அதே மாதிரி இதில் இன்னும் 2 கொடுத்துருக்காங்க, அது வேண்டாம். அப்புறம் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கேபிளுக்கு வந்து என்ன இன்னொன்னா, கேமரா வாங்கியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமராவுக்கு வந்து இன்னொரு கேஸு, அதாவது இதில் வந்து வ்ளாக் பண்ணுறதுனா நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறோம்ல, அதனால் மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறதுக்கு இது வந்து இதில் போட்டு சார்ஜர் போடணும் போட்டுக்கலாம். ஆனால் இதில் வந்து நம்ம அதாவது இது மைக் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து இன்னொரு இது வாங்கணும், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று வாங்கணும். அது ஒரு மைக்கு, அது வந்து ஏதோ ஒரு சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, அந்த மைக்கு பேர், அந்த இது ஊடால உள்ள கேபிள் பேர் அது மறந்துடுச்சு. அதுக்குரிய கேபிள் அது வாங்கினா, அது வாங்குறது தான் பெரிய விஷயமே. அதே ரேட்டு சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த டோர் வந்து உடஞ்சிச்சின்னா, அந்த முன்னாடி உள்ள கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா, டிஸ்பிளே கிட்டே இருக்க கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா அதை மாற்றிக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா கிளாஸு. ஓகே, அப்படியே கேமராவுக்கு வந்துடலாம். கேமரா வந்து நீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ளது டைட்டாக. ஓகே, கேமரா கையில் எடுத்தாச்சு. ஓகே, இதுதான் நம்ம வாங்கியிருக்க கேமரா. இதில் வந்து லென்ஸில் ஒரு பேப்பர் கொடுத்துருந்தது, எடுத்துட்டு செம்மையாக இருக்குல்ல. இதை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். மேலே சைடில் தான் ஆன் பட்டன், இந்த மேலே உள்ளதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆயிரும். இதுதான் கேமரா. நல்லாயிருக்கா? இனிமேல் இதில் தான் vlog போட போகிறோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். வாங்கினதுக்கான ஒர்த்து இதுதான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில, பார்க்கலாம். இதில் உள்ள எக்ஸ்ட்ரா கேஜெட்ஸ் தான் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லி. அதான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இதில் ஒரு சிலது வாங்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஆணையமாக இந்த வாரம் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண பார்க்குறேன். முடியலைன்னா இந்த வாரம் எதிர்பார்க்காதீங்க இதில் வீடியோ. சம்திங் அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரத்தில் இருந்து கூட இதில் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். ஓகே கைஸ், இதில் வந்து செட்டிங் ஆப்ஷனு எல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து ரெக்கார்ட் செட்டிங் ஆப்ஷன்லாம் நல்லா இருக்குன்னு தெரியல கரெக்டாக. சரி, ஓகே. இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் இது என்ன ஏதுன்னு கரெக்டாக ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது வந்து ஓப்பன் பண்ணி அவுட் ஆஃப் ரிவ்யூ இது மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கேமரா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எல்லாம் வீடியோ போடுறேன். அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோலாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எதனா குறை இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இதை மாற்றிக்கிறேன். எதனா நான் தப்பு பண்ணாலோ வேறு எதனா சொன்னாலும் நான் மாற்றிக்கிறேன். அடுத்து வீடியோ போடுறதுக்கு உதவும். சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.